என்ன அருமையான சமுதாயம் இந்த சமுதாயம். என்னோட பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தைரியத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். அவன் எத்தனை முறை தோற்றாலும் ஜெயிப்பதற்கு நீ தகுதியானவன் என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி வளருங்கள். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு தாய் தந்தையாகி நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற எண்ணத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொடுங்கள். ஸ்கூல்ல இருந்து பையனோ பொண்ணோ வீட்டுக்கு வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்க, பையன் வந்து சார் திட்டாரு, டீச்சர் திட்டாங்கன்னு சொன்னா முதல்ல நீ என்ன பண்ணன்னு கேட்கிற பெற்றோர்களா நீங்க மாறுங்க. எந்த அம்மா அப்பாவும் அவங்க பெத்த குழந்தைங்கள என்ன பண்ணனே கேட்கறது இல்லை. அடிச்சு விட்டாங்க திட்டி விட்டாங்கன்னு தான் ஒரு குட்டியானை எடுத்துட்டு வந்துடுறாங்க 50 பேர். ஏன் என் குழந்தைக்கு அடித்தீர்கள்? அவன் என்ன வேணா பண்ணுவான் சார். சில அப்பா பேசுறது கேட்டிருக்கேன். ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. என்ன வேணா பண்ணுவான், நீங்க எப்படி அடிக்கலாம்? அவன் என்ன வேணா பண்ணுவானா, எப்படி அடிக்கலாம்னா எப்படி அடிக்காம இருக்க முடியும்? நான் எல்லா மேடையிலையும் சொல்றது இந்த இடத்துல சொல்றேன். என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளில் இருக்கிற பிரம்பினை சமுதாயம் பிடுங்கிக் கொண்டதோ அன்றைக்கே இந்த சமுதாயம் தரம் தாழ்ந்த சமுதாயமாக மாறி போனது. அடி சும்மா முட்டி திருப்பி அடிப்பாங்க சின்ன வயசுல. நமக்கு கையெழுத்து ஒழுங்கா வந்தது, தலையெழுத்தும் நல்லா இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு பேரண்ட்ஸ்ட்டு அன்பை காமிக்கிறேன்னு இதில் அம்மா அப்பாவுக்கு தனித்தனி பிரிவினை வேற. புருஷனும் பொண்டாட்டியும் பேசலைன்னா 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கெடுத்து விட்டுறது. நீ வாடா உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், அப்பன் கூப்பிட்டு போவான். அடுத்த அம்மா நான் உனக்கு வாங்கி தரேன்டா, அந்த அம்மா தனியாக கூப்பிட்டு போகும். குழந்தைங்க அந்த இடத்துல கிரிமினலாக மாறிடும். எந்த இடத்துல யார்கிட்ட எந்த சமயத்தில் எதை கேட்டால் தனக்கு கிடைக்கும்னு தெரியும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், குழந்தைங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்குறப்ப, ஒரு வேண்டுகோள் வைக்கிறப்ப, கணவன்கிட்ட கேட்குறப்ப கணவன் என்ன தெரியுமா சொல்லணும்? இருடா அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். மனைவிட்டு கேட்குறப்ப மனைவி என்ன தெரியுமா சொல்லணும்? இருடா அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். அம்மா அப்பா எல்லா முடிவையும் சேர்ந்து தான் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு குழந்தை உங்களை தாண்டி ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நம்புங்கள். பெண் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர நான் என்ன சொல்றேன், ஒரு வார்த்தை இந்த ஆதவ பப்ளிக் ஸ்கூலுடைய 3வது ஆண்டு விழாவில் ஒரு வார்த்தை சொல்றேன். பெண் குழந்தைகளுக்கு 1000 ஒழுக்கங்களை சொல்லித் தருவதற்கு பதில் ஆண் குழந்தைகளிடம் பெண்களை பொறுப்போடு பார்த்து கொள்வது உன் கடமைன்னு சொல்லி வளருங்க. போதும், எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும். அதை சொல்றது இல்லை. ஒரு பெண் தனியாக இருந்தால் அது ஆணுக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லை, பொறுப்புன்னு சொல்லி வளருங்க. வீட்டில் தங்கச்சி இருக்கலடா, அக்கா இருக்கலடா, அம்மா இருக்கலடா, சித்தி இருக்கலடா, இதே மாதிரி தான் வெளியில் இருக்கிறவங்க அப்படி பார்த்து பழகடா, மரியாதையோட பேசி பழகடான்னு ஒரு ஆணை திருத்துங்க. பெண்ணை திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பெண் சரியா தான் இருக்கா. அப்படியே படிக்க வைக்கிறதும் அப்படிதான். தலைவர் அப்படி ஏற்றி படிக்க வைக்கிறது, இந்த பிள்ளை கம்மியாக படிக்க வைக்கிறது. ஏன்? கல்யாணத்துக்கு வர தனியாக செலவாகுங்க. ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்தா கொடுப்பானுங்க. உங்கள் வீட்டில் ஆண்மகன் இருப்பதாக அறிகிறோம், அதனால் திருமணத்திற்கு 5 லட்சம் இலவசமாக தருகிறோம். தமிழக அரசுல இருந்து கடிதம் வருமா என்ன? ஒன்றும் வராது. அவனுக்கு நீங்க செலவு பண்ணி தான் பண்ணணும். நிறைய வீட்டில் பெற்றோர்கள் பண்ற பெரும் தவறு, ஆசிரியர்கள் அதை பண்ண மாட்டாங்க. நிறைய வீட்டில் பெற்றோர்கள் பண்ற தவறு என்னன்னா, ஜெயிச்சிரு ஜெயிச்சிரு ஜெயிச்சிரு, ஓடிரு ஓடிரு ஓடிரு, நீ போயிரு போயிரு போயிரு. ஒரு சந்தை பொருள் மாதிரி, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற குதிரை மாதிரி அவனை பார்க்கறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்க குழந்தைகள்ல மன சிக்கல்களாக இருக்கு. உளவியல் ரீதியா இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு அதாவது இருக்கிற பெரும்பாலான பெற்றோர்கள், அண்மையில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது, உங்க குழந்தைங்க என்னவாகணும்னு ஆய்வு எடுத்தப்ப, அதாவது டீனேஜ் வந்த குழந்தைங்கள்ட்ட ஒரு ஆய்வு நடத்திட்டு அதுக்கப்புறம் பெற்றோர்கள்ட்ட ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த பெற்றோர்கள்ட்ட ஆய்வு நடத்துறப்ப பெற்றோர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தை ஹையர் எஜுகேஷன்ல என்ன வேணா ஆகட்டும், அவன் உயிரோடு இருந்தா போதுன்னு பாதி பேர் சொல்லியிருக்காங்க. அவன் மனநோய் இல்லாமல் இருந்தா போதுன்னு பாதி பேர் சொல்லியிருக்காங்க. அவன் சந்தோஷமா இருந்தா போதுன்னு பாதி பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதனால வருது? தேவையற்ற மன அழுத்தத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. இந்த பள்ளியில வந்து பிரணவ் என்னை கூட்டிட்டு வந்தார். தம்பி சொன்னாரு, நாங்கள் விளையாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் தரோம்னாரு.
ஒரு பலத்த கைத்தட்டல் அதுக்காகவே நீங்க கொடுங்க, நல்ல சத்தமா. நான் மனம் நிறைய பாராட்டுறேன். நான் போற மிக சில பள்ளிகளில் மட்டும்தான் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தராங்க. உங்க குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாடுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைங்களால மட்டும்தான் ஒரு இடத்துல உட்காந்து 4 மணி நேரம் படிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விளையாடணும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், டிவியே இல்லை. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், இந்த காலத்தில் டிவி இல்லாத ஒரு வீடானு. ஏன் சார் டிவி இல்லைன்னு கேட்டேன். குழந்தைங்க படிப்பு கெட்டு போயிருந்தார். இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா உலகத்திலே பார்த்தது இல்லைன்ட்டு காலத்தொட்டு கும்பிடலான்ட்டு, சரி குழந்தைங்க எங்கன்னு பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்குன்னா. நல்ல அருமையான அம்மா அப்பா ஏன் நினச்சிக்கிட்டேன். இதுக்கு வீட்டிலே டிவி போட்டு விட்டுருக்கலாம்ல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, என் பையன் டெய்லி தவறாமல் 2 மணி நேரம் விளையாடுறான் தம்பி, உடம்பு மட்டும் குறையலன்னாரு. எப்பட்றா குறையலன்னு கேட்டால் வீடியோ கேம் விளையாண்டுருக்கேன். விளையாட விடுங்க குழந்தைங்கள. ஸ்கூலை விட்டு வந்தோம் நான் பார்க்குறேன் பல பேரண்ட்ஸை, எனக்கு வந்து பெற்றோர்கள் மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி இருக்காங்க பாதி பேர். காலை அப்போ தான் வைப்பான், அவனே அப்படியே ஆசையாக வருவான் வீட்டுக்கு. அம்மா அப்பான்னு வச்சோன்னே படிச்சேலாம். ஏன்னா இந்த கலெக்டர் அம்மாவுக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியும் அவங்களுக்கு எல்லாம். இது என்ன மாவட்டம்னா பெரம்பலூர் மாவட்டம் தானே. பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த கலெக்டர் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லா சப்ஜெக்டும் படிச்சியா. ஸ்கூலில் எப்படி அவன் எதுக்கு வரான், வீடுன்னு தானே வரான். ஸ்கூல் பார்த்துக்கும் படிப்பை, ஆதவ் ஸ்கூல் எல்லாம் பார்த்துக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா, உங்கள் புருஷன் டீச்சராக இருந்தால் நீங்கள் எங்கே அனுப்புறீங்க? நீங்கள் அம்மா அப்பாவா மட்டும் வீட்டில் இருங்க, டீச்சராக வேலை செய்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ண இங்கே ஆள் இருக்காங்க. உள்ளே படிச்சிட்டியா, அடுத்த அப்பா ஆஃபீஸ்லேருந்து வருவார். வந்தோடனே என்னடா ஸ்கூல் எப்படி போச்சு. இப்போ அவன் எந்திரிச்சு 9ஆவதுல கெமிஸ்ட்ரியில் ஒரு டவுட் அவனுக்கு. இன்னைக்கு சுமாராக போச்சுப்பா, இது டவுட்டுன்னு கேட்குறான். மூஞ்சி எங்கே வச்சுப்பேன்னு கேட்குறேன். கரெக்டாக நான் சொல்கிறது? நான் என்ன சொல்கிறேன், தம்பி படிடா, நல்லா படி, பார்த்துக்க. நீ படித்து நல்லா இருந்தாலும் அது உனக்காக நீ உழைச்சி வர ரிசல்ட், படித்து நல்லா இல்லைனாலும் உனக்கு ஏற்படுத்திக்கிட்ட ரிசல்ட். ரெண்டுமே உன் பொறுப்பு தான்டா. என் அப்பா இப்படி தான் என்னை வளர்த்தாரு, அதனால தான் எங்கள் அண்ணன் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யூஜி கோல்டு மெடலு, பிஜி கோல்டு மெடலு. நான் பேச்சு துறையை தான் துறையாக எடுக்க போகிறேன், தமிழ் இலக்கியம் தான் எடுத்து படிக்க போகிறேன்னு சொன்னேன். எது வேணால் எடுத்து படி, அதை நல்லா படி. ஆனால் அதன் மூலமாக வருகிற விளைவுகளுக்கு நானோ உன் அம்மாவோ பொறுப்பல்ல, நீ விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்ட முடிவு. அதை சிறப்பாக செய்வது உன் கடமைன்னு அந்த பொறுப்பை என் தலையில தூக்கி போட்டாரு. அந்த பொறுப்பை இன்னைக்கு சிறப்பாக நிறைவேற்றிருக்கனா இல்லையா? என்னைக்குமே பிள்ளைகளிடம் பொறுப்பை நீங்கள் ஒப்படையுங்கள். நீ பொறுப்பாரு பொறுப்பாருன்னு சொல்லிட்டு பொறுப்பை கையிலேயே வச்சிருக்காதீங்க. பொறுப்பை அவன்கிட்ட கொடுங்க, அவன் பார்த்துக்குவான். இன்னும் நிறைய அம்மா அப்பாவுக்கு என்னன்னா, இவனுக்கு கடைக்கு போய் ஒரு ஜாமான் வாங்க தெரியாது. நான் கேட்குறேன், இப்போ 1/4 கிலோ கடலை பருப்பு வாங்கி என்ன பண்ண போகிறான்? இது ஒரு குறை. இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போகிற பிள்ளை, அதுக்கு சமைக்கவே தெரியாது. ஆம்பளை பிள்ளையை பற்றி எவனாவது இவன் வளர்ந்து இவனுக்கு சம்பாதிக்க தெரியாதுன்னு சொல்கிறானா? எவ்வளோ பேர் சம்பாதிக்க தெரியாமல் இருக்கான். ஆனால் பொம்பளை பிள்ளை பற்றி நீங்கள் மட்டும் ஏன் இதுக்கு வந்து சமைக்கவே, இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பிள்ளை, இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பிள்ளை. இங்கே ஆண் பெண் பேதமெல்லாம் இல்லை, எல்லாரும் மனுஷங்க. உழைச்சா மட்டும் கொடுங்க. வார்த்தைகளை கவனமாக குழந்தைங்கள்ட்ட பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெண் குழந்தைகள் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதற்கும் தயாராக இரு. நீ எந்த முடிவு எடுத்தாலும், நீ எந்த நல்ல முடிவு எடுத்தாலும் உன்னுடன் துணை நிற்பதற்கு தாய் தந்தையர் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் லைஃப் லாங், வாழ்க்கையினுடைய இறுதி நொடி வரை உன்னுடன் கூட வர போகிறது கிடையாது. எது தெரியுமா அவன் கூட வரும்? ஒரு பொம்பளை பிள்ளையா, நீ படித்த படிப்பு, அதன் மூலம் கிடைத்த தைரியம் மட்டும்தான் கூட வரும்னு சொல்லி கொடு. பெண் குழந்தைகளை சார்ந்தே இருங்கன்னு சொல்லி வளர்க்காதீங்க. எல்லா பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு அதுதான். கடைக்கு அனுப்புறது மாவு பேக்கெட் வாங்குறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சுன்னா ஏன் லேட்டுன்னு பொண்ணுகிட்ட கேட்கறது. ஏன் லேட்டு போனேன், தெருவில் இருக்கிற அந்த கடைக்கு போய்ட்டு வரதுக்கு எவ்வளோ நேரமா? அந்த பொண்ணு சொல்லுது, நாளையிலேருந்து நீ போ. நான் போகிறப்ப தான் அவன் மாவே ஆட்டுறான்.
அப்போ 2 தடவை நடக்க முடியுமா? அது கேட்குது. எங்கே போனாலும் 1008 கேள்வி பொம்பளை பிள்ளைங்களுக்கு. அங்கே நிற்காத, இங்கே நிற்காத, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ணு, இப்படி உக்காராத, அப்படி உக்காரு, நேராக நில்லு, ரொம்ப சிரிக்காத, பொம்பளை சிரிச்சா போச்சு, என்னது புகையில விரிச்சா போச்சா? இது ஒரு பழமொழி சொன்னவன் வாயை உடைக்கணுங்கிறேன் நான். கோபமாக வருது எனக்கு இதெல்லாம் கேட்டால். பெண் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர நான் என்ன சொல்றேன், ஒரு வார்த்தை இந்த ஆதவ பப்ளிக் ஸ்கூலுடைய 3வது ஆண்டு விழாவில் ஒரு வார்த்தை சொல்றேன். பெண் குழந்தைகளுக்கு 1000 ஒழுக்கங்களை சொல்லித் தருவதற்கு பதில் ஆண் குழந்தைகளிடம் பெண்களை பொறுப்போடு பார்த்து கொள்வது உன் கடமைன்னு சொல்லி வளருங்க. போதும், எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும். அதை சொல்றது இல்ல. ஒரு பெண் தனியாக இருந்தால் அது ஆணுக்கு கிடைத்த வாய்ப்பு இல்ல, பொறுப்புன்னு சொல்லி வளருங்க. வீட்டில் தங்கச்சி இருக்கலடா, அக்கா இருக்கலடா, அம்மா இருக்கலடா, சித்தி இருக்கலடா, இதே மாதிரி தான் வெளியில் இருக்கிறவங்க அப்படி பார்த்து பழகடா, மரியாதையோட பேசி பழகடான்னு ஒரு ஆணை திருத்துங்க. பெண்ணை திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பெண் சரியா தான் இருக்கா. அப்படியே படிக்க வைக்கிறது அப்படிதான். தலைவர் அப்படி ஏற்றி படிக்க வைக்கிறது, இந்த பிள்ளை கம்மியாக படிக்க வைக்கிறது. ஏன்? கல்யாணத்துக்கு வர தனியாக செலவாகுங்க. ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்தா கொடுப்பானுங்க. உங்கள் வீட்டில் ஆண்மகன் இருப்பதாக அறிகிறோம், அதனால் திருமணத்திற்கு 5 லட்சம் இலவசமாக தருகிறோம். தமிழக அரசுலேருந்து கடிதம் வருமா என்ன? ஒன்றும் வராது. அவனுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் பண்ணணும். எல்லாமே செலவு தான். ஆண் பெண்ணை தனித்தனியாக பார்க்காதீங்க. கல்வியை கொடுங்க, கல்வியை கொடுங்க. திருக்குறள் வள்ளுவர் சொன்னாரே, உடையார் முன் இல்லார் போல். என்ன அருமையான குறளுங்க. ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். என்ன அருமையான குறள். எப்படி நீ படிக்கலன்னா எப்படி தெரியுமா இருப்ப? உனக்கு ஒரு பணம் தேவை, பணக்கார ஒருத்தர் இருக்கான், நீ பணக்காரன் போய் பணம் கேட்கிறப்ப எப்படி கூனி குறுகி நின்று படிப்ப வாங்குவியோ காசு, அந்த மாதிரி படிக்கலன்னா உன் நிலைமை மோசமாயிருண்டா. அப்படி இருந்து கத்துக்கோடா, வாழ்க்கையில ஜெயிச்சிரோடான்னார். என்ன அருமையான குறள், என்ன அருமையான சமுதாயம் இந்த சமுதாயம். என்னோட பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தைரியத்தை மட்டும் சொல்லி கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். அவன் எத்தனை முறை தோற்றாலும் ஜெயிப்பதற்கு நீ தகுதியானவன் என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி வளருங்கள். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு தாய் தந்தையாகிய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற எண்ணத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொடுங்கள். ஸ்கூல்ல இருந்து பையனோ பொண்ணோ வீட்டுக்கு வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்க, பையன் வந்து சார் திட்டாரு, டீச்சர் திட்டாங்கன்னு சொன்னா முதல்ல நீ என்ன பண்ணன்னு கேட்கிற பெற்றோர்களா நீங்க மாறுங்க. எந்த அம்மா அப்பாவும் அவங்க பெத்த குழந்தைங்கள என்ன பண்ணனே கேட்கறது இல்லை. அடிச்சு விட்டாங்க, திட்டி விட்டாங்கன்னா ஒரு குட்டியானை எடுத்துட்டு வந்துடுறாங்க 50 பேர். ஏன் என் குழந்தைக்கு அடித்தீர்கள்? அவன் என்ன வேணா பண்ணுவான் சார். சில அப்பா பேசுறதை கேட்டிருக்கேன். ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. என்ன வேணா பண்ணுவான், நீங்க எப்படி அடிக்கலாம்? அவன் என்ன வேணா பண்ணுவானா, எப்படி அடிக்கலாம்னா எப்படி அடிக்காம இருக்க முடியும்? நான் எல்லா மேடையிலையும் சொல்றது இந்த இடத்துல சொல்றேன். என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளில் இருக்கிற பிரம்பினை சமுதாயம் பிடுங்கி கொண்டதோ அன்றைக்கே இந்த சமுதாயம் தரம் தாழ்ந்த சமுதாயமாக மாறி போனது. அடி சும்மா முட்டி திருப்பி அடிப்பாங்க. சின்ன வயசுல நமக்கு கையெழுத்து ஒழுங்கா வந்தது, தலையெழுத்தும் நல்லா இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு பேரண்ட்ஸ்ட்டு அன்பை காமிக்கிறேன்னு இது அம்மா அப்பாவுக்கு தனித்தனி பிரிவினை வேற. புருஷனும் பொண்டாட்டியும் பேசலைன்னா 2 பேரும் சேர்ந்து குழந்தைய எடுத்து விட்டுறது. நீ வாடா, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், அப்பன் கூப்பிட்டு போவான். அடுத்து அம்மா, நான் உனக்கு வாங்கி தரேன்டா, அந்த அம்மா தனியாக கூப்பிட்டு போவோம். குழந்தைங்க அந்த இடத்துல கிரிமினலாக மாறிடும். எந்த இடத்துல யார்கிட்ட எந்த சமயத்தில் எதை கேட்டால் தனக்கு கிடைக்கும்னு தெரியும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், குழந்தைங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்குறப்ப, ஒரு வேண்டுகோள் வைக்கிறப்ப, கணவன்கிட்ட கேட்குறப்ப கணவன் என்ன தெரியுமா சொல்லணும்? இருடா அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். மனைவிட்டு கேட்குறப்ப மனைவி என்ன தெரியுமா சொல்லணும்? இருடா அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். அம்மா அப்பா எல்லா முடிவையும் சேர்ந்து தான் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு குழந்தை உங்களை தாண்டி ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நம்புங்கள். நீங்க பண்ற பிரச்சனை தனித்தனியா செல்லம் கொடுத்து கெடுக்கிறது. வந்து மேடையில் உட்காந்து சேர்மன் சார் சொன்னாரு, சார் பென்சில் பேனா கூட நாங்க கொடுத்துட்றோம் சார், அதுல வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு. ஒரு பலத்த கைத்தட்டல் அந்த நல்ல முடிவுக்கும் அந்த நல்ல சிந்தனைக்கும். ஹேட்ஸ் ஆஃப் சார்.
உண்மை. ஹீரோ பேன் என் கையெழுத்து அவ்வளோ நல்லா இருக்கும் சார். என் பேப்பர் எடுத்து என் சார் எப்படி தெரியுமா காமிப்பாரு, இப்படி காமிச்சு இது எழுதின பேப்பரா பிரிண்ட் பண்ண பேப்பரா சொல்லுங்க பாரு, அவ்வளோ அழகாக இருக்கும் என் கையெழுத்து. ஆனால் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோ பேனால பரீட்சை எழுதணுங்கிறது என் வாழ்நாள் கனவாக இருந்துச்சு, முடியல. எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார், தம்பி நீ ஹீரோ பேனால் எழுது, இல்லை இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான பேனால் எழுது, ஆனால் படித்து எழுதுனாதான் மார்க்கும்பர். நீ 10 ரூபா பேனால் எழுதினாலும் சரி, 10,000 ரூபா பேனால் எழுதினாலும் சரியா தம்பி, நீ எந்த பேனா வச்சு எழுதுனேங்கிறதுக்கு மார்க் இல்லடா, நீ என்ன எழுதியிருக்கேங்கிறதுக்கு தான் மார்க்கு. அதனால உன் சட்டை மூடிட்டு போம்பர். பளிச்சுன்னு சொல்லுவார். அப்பெல்லாம் எங்கள் அப்பா மேலே கோபமாக இருக்கும். எனக்கே இப்படி ஒரு அப்பாவை கொடுத்தேன்னு ஆண்டவன் முன்னாடி அழுதுருக்கேன். கவர்மெண்ட்டில் ஹவுசிங் யூனிட்டில் எங்கள் ஹவுசிங் போர்டு முடிகிற இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துல விநாயகர் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார்ட்ட அழுதுருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அப்பாவை கொடுத்தேன் பாரு. அந்த அப்பாலாம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட, என்னை போட்டு ஒரு வாட்டி வதைக்கிறாருங்க. ஆனால் நான் சொல்லவா, எந்த அப்பாவை கொடுத்தா என்று ஆண்டவனிடம் அழுதேனோ இன்றும் அதே ஆண்டவனிடம் அழுகிறேன். ஆனால் நன்றி உணர்வோடு அழுகிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பான தந்தையை எனக்கு தந்ததற்கு நன்றி இறைவா என்று சொல்லுகிறேன். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்கள் குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லித் தராதீர்கள். உங்கள் குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லித் தராதீர்கள். எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வாழ்ந்து காமிங்க. அடுத்தவங்கள மரியாதையாக பேசுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் மரியாதையாக பேசுங்க. டீச்சருக்கு மரியாதை கொடுறான்னு சொல்கிறீங்களா, உங்கள் ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் வெளியில் பெரம்பலூரில் வெளியில் எங்கேயாவது பக்கத்தில் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தர ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வணக்கம் சொல்லுங்கள். அப்போ உங்கள் பையனும் பொண்ணு என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மாவே இவ்வளோ மரியாதை தராங்கன்னா என் டீச்சர் மாதிரி பெஸ்ட்டு உலகத்திலே யாரும் இல்லைன்னு நினச்சி அவன் அதிக மரியாதை தருவான். நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க, நீங்கள் செய்து காமியுங்கள். அவர்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குழந்தைகள் மனது என்பது எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி. என் அருமை பெற்றோர்களே, நல்லதை எழுதுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை சொல்லிக் கொடுங்கள், நல்லபடி வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். இந்த வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த அன்பும் நன்றிகளும். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் முயுவ விளக்க உரை. ஒரு செயலைத் தொடங்குமுன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது வரும் நட்டத்தையும் பின் விளைவையும் பார்த்து அதற்குப் பின் வரும் லாபத்தையும் கணக்கிட்டுச் செய்க. கலைஞர் விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்ட.